நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று தமிழ் மணவாளன் சொன்ன பிறகு நான் அதிக நேரம் பேசக்கூடாது. நண்பர்களே, இருட்டுதான் மனிதர்களை பார்க்க விடாது என்றில்லை, அதிக வெளிச்சம் கூட மனிதர்களை பார்க்க விட மாட்டேன் என்கிறது. அவர் திட்டிக் கொண்டிருப்பார், இப்படி ஆஃப் லைட்ல எடுக்கிறதுக்கு வச்சிருக்காங்க, இவெல்லாம் சினிமாக்காரனா என்று. எனக்கு இந்த வெளிச்சம் போதுமானதாகவே இருக்கிறது. ஏனென்றால் எல்லாவற்றையும் விட முக்கியமானது பார்வையாளர்களை பார்த்து பேசுவது, பார்வையாளர்களோடு பேசுவது. அதுவும் இந்த விழாவில் பேசுவதை நான் மிகுந்த மகிழ்ச்சியாகவும் எதிர்பார்த்து காத்திருந்தேன். நண்பர்களே, 2012ஆம் ஆண்டு ஜெயந்தன் விருதுகள் அறிவிக்கப்பட்ட 2வது ஆண்டில் அந்த விழா மணப்பாறையில் நடந்தது. அன்றைய தினம் என்னால் மணப்பாறைக்கு போக இயலவில்லை, அயல்நாடு சென்றிருந்தேன். எனவே விருது வாங்கும் நிகழ்ச்சிக்கு என்னால் போக முடியவில்லை. அன்றைக்கு போகாத குறையை இன்றைக்கு தீர்த்துக் கொள்கிறேன். ஆனாலும் என் மனதில் என்ன படுகிறது என்றால், சீராளனுக்கு நான் தனிப்பட்ட முறையில் நட்போடும் தோழமையோடும் சொல்ல விரும்புகிறேன், இந்த விழாவை எல்லா ஆண்டுகளிலும் நீங்கள் மணப்பாறையில் நடத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனெனில் பரிசுக்குரியவர்கள், விருது பெறுகிறவர்கள், கலைஞர்கள் எல்லோரும் ஜெயந்தன் வாழ்ந்த மண்ணுக்கு வந்து அந்த மண்ணில் இருந்து ஜெயந்தன் வாழ்ந்த வீட்டை பார்த்து, ஜெயந்தன் வாழ்ந்த மனிதர்களை பார்த்து, தான் வாழ்ந்து அவர் வரைந்த மண்ணில் அவர் நினைக்கப்படுவதுதான் மிகச் சிறப்பானதாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நடைமுறை சௌரியங்களுக்காக நாம் இடங்களை மாற்றிக்கொள்ளலாம், அது பிழையில்லைதான். ஆனால் மணப்பாறையில் அது நடத்தப்பட வேண்டும் என்று நான் விரும்புவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என் பேச்சுக்கும் வெளிநடப்புக்கு தொடர்ந்து எல்லாம் முன்னால அப்படி போகுது கதை. நல்லா இருக்குது. முதலில் விருது பெற்றவர்களை நான் மனமாற வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். திருப்பி தர வேண்டுமா வேண்டாமா என்கிற விவாதத்திற்கு இலக்காகாத விருது பெற்றதற்காக உங்களை பாராட்டுகிறேன். இந்த விருது பெற்ற யாருக்கும் இதை எப்போதாவது திருப்பி தர வேண்டுமா, தராமல் இருக்கலாமா, தருவது சரியானதா பிழையானதா, வைத்துக் கொள்ளலாமா என்றெல்லாம் விவாதங்களுக்கு இடமில்லாத ஒரு விருதாக இருப்பதை வாங்குவதை காட்டும் மகிழ்ச்சியானதும் சௌரியமானதும் படைப்பாளர்களுக்கு எதுவும் இல்லை. நல்ல வேளையாக நானும் கூட இந்த விருதை வாங்கியிருக்கிறேன். இதை நான் திருப்பி தர வேண்டும் என்பதே இல்லை. ஏனெனில் சமகாலத்தில் நடந்த எல்லா அநீதிகளையும் எதிர்த்து தன் படைப்பில் எழுதிய ஒரு மனிதனின் பெயரால் தரப்படுகிற விருதுகளை அநீதி நடக்கிற ஒரு சமூகத்தின் போது நான் விருது பெறுவதன் வழியாக அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கிறேன் என்று அடையாளப்படுத்துகிற விருதாக இந்த விருது இருக்கிறது. பெரிய வேறுபாடு. இந்த விருதை பெறுவதன் வழியே நான் அநீதிக்கு எதிராக நிற்கிறேன் என்பது. அதுதான் கரிகாலனுக்கு, அதுதான் யூமா வாசிக்கு, அதுதான் இந்த படைப்பை உருவாக்கிய மனிதர்களுக்கு. எனவே இந்த விருதை பெறுவதன் வழியே அநீதியை எதிர்க்கிற ஒரு இடத்தில் நாம் நிற்கிறோம். எனக்கு ஜெயந்தனை எப்படி தெரியும்? எனக்கு அவரை ஒரு எழுத்தாளராக தெரியாது. மதுரையில் நான் குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருந்தது. நாங்கள் நீச்சல் பயின்ற குளம் அது. பேராசிரியர் பச்சையப்பன் ஒரு கவிதை எழுதியது மாதிரி விருந்தாளிகள் நிறைந்த வீடு மாதிரி பறவைகள் நிறைந்திருந்த ஒரு குளம் அது. அந்த குளத்தின் கரையிலே தான் நான் ஆங்கிலமும் அல்ஜிப்ராவும் படித்திருக்கிறேன். வழக்கம் போல் அந்த குளம் மாநகராட்சியின் கண்ணில் பட்டு மாநகராட்சி அதை குப்பை தொட்டியாக்கி மாநகராட்சி அதை இட்டு நிரப்பி கொஞ்ச நாளைக்கு பிறகு அது ஒரு மைதானமாக ஆகிவிட்டது. அந்த மைதானத்தில் கால்பந்து விளையாடுகிற ஒரு குழுவில் நான் இருந்தேன். கவனிக்க வேண்டும், கிரிக்கெட் கிடையாது.
கால்பந்து விளையாடுகிற குழுவில் நான் இருந்தேன். நாங்கள் அங்கேதான் கால்பந்து விளையாடுவோம். நாங்கள் குளித்து நீச்சல் பயின்ற குளம் தரையாகி மைதானமாகிய இடத்தில் நாங்கள் கால்பந்து விளையாடுவோம். அந்த கால்பந்து மைதானத்தின் மேற்கு புறத்தில் ஒரு ஒடுக்கமான ஒரு சாலை போகும். ஒடுக்கமாக போகிற சாலை மைதானத்தின் மேற்கு புறமாக போய் மைதானத்தின் இறுதி எல்லையில் மீண்டும் மேற்காக திரும்பும். திரும்புகிற இடத்தில் ஒரு மாட்டாஸ்பத்திரி இருந்தது. அப்படிதான் நம்ம கிராமங்களில் பையன்னு சொல்லுவாங்க. அந்த மாட்டாஸ்பத்திரிக்கு வாசலில் போய் இனச்சேர்க்கைக்காக மாடுகளை கொண்டு வருவார்கள். அந்த வயதில் அதை வேடிக்கை பார்ப்பதற்காக நாங்கள் போவோம். அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஆமா, அந்த ஆஸ்பத்திரியில் இருந்த டாக்டர் இனச்சேர்க்கைக்காக மாடுகள் வந்து அங்கே நிறுத்தி கட்டப்படுகிற போது அதை வியப்போடு ஆச்சரியமாக அந்த 10 பருவத்தில் பார்க்க போன எங்கள் மீது கல்லெறிந்து எங்களை விரட்டுவார். போங்கடா அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு விரட்டுவார். எங்களுக்கு அந்த வாத்தியார் அந்த டாக்டர் மீதும் அந்த ஆஸ்பத்திரியின் மீதும் தீராத கோபம் இருந்தது. கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த ஆஸ்பத்திரிக்கு இன்னொரு டாக்டர் வந்தார். ஏற்கனவே இருந்த டாக்டர் தேவலாம் என்று நம்புகிற மாதிரியான தோற்றத்தில் அவர் இருந்தார். ஏற்கனவே இருந்த டாக்டருக்கு மீசை கிடையாது. பார்க்க நல்ல முழு முழு என்று அன்பாக இருப்பார். அப்படி இருப்பதாலேயே தோற்றத்தை வைத்துக் கொண்டு தீர்மானிக்க முடியாது. அவர்தான் கல்லறிகிற பழக்கமுடையவராக இருந்தார். இரண்டாவதாக வந்த டாக்டர் பெரிய மீசை வைத்திருந்தார். பார்ப்பதற்கே பயமளிப்பவராக இருந்தார். நாங்கள் போய் இந்த டாக்டர் அந்த டாக்டர் கிட்டையாவது தூரமா நின்று பார்க்க முடிஞ்சு, இந்த டாக்டர் கிட்டேயே போக முடியாது என்று அந்த மைதானத்திற்கு வேதி போடாத மைதானத்தின் மேற்கு திசையிலே போய் நின்று மாடுகள் புணர்வதை வேடிக்கை பார்ப்பதற்காக போனால் முதல் முறையாக அந்த டாக்டர் எங்களை கூப்பிட்டார். எங்களுக்கு ஆச்சரியம். அந்த ஆளு கல்லை கொண்டு எரிஞ்சு விரட்டிட்டான். இவன் கூப்பிட்டு உள்ள வச்சு அடிக்க போலாம் போல இருக்கு அப்படின்னு அவர் அருகில் போகலாமா இல்லையான்னு ஒரு விவாதம் நடந்து இறுதியில் போவது என்று தீர்மானித்து பக்கத்தில் போன போது அவர் சொன்னார், இதை பார்க்கத்தானடா வந்தீங்க, உட்கார்ந்து பாருங்க அப்படின்னு ஒரு பெஞ்ச் போட்டு எங்களை பார்க்க வச்சார். அந்த மாட்டு டாக்டர் வேற யாரும் இல்லை, ஜெயந்த. எனக்கு அவர் ஒரு மாட்டு டாக்டரா தான் தெரியும். எங்களை இயற்கையின் பாலியல் சார்ந்த ஒரு நிகழ்வை ரகசியம் போல பார்க்க விரும்பிய 10 பருவத்து பையன்களை அழைத்து வந்து பக்கத்துல பெஞ்சு போட்டு உட்கார வைத்து தான் என்ன செய்கிறேன் என்பதை நடைமுறையில் எங்களுக்கு சொல்லி வலது கையில ஒரு பெரிய கிளவுஸ் போட்டு கருவுற்றிருக்கிற ஒரு பெரிய பசுவின் பிறப்புறுப்பின் வெளியே கையை நுழைத்து உள்ளே பார்த்து விட்டு உள்ள கையை வச்சுட்டு எங்கள்கிட்ட சொல்லுவாரு, குட்டி எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாக்குறேன் என்பார். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அந்த மாட்டு டாக்டர். ஆனால் ஒரு எழுத்தாளர் என்று ரொம்ப நாள் தெரியாது, ஒரு மாட்டு டாக்டராக மட்டும் தெரியும். ஆனால் அவர் அங்கு பணியாற்றிய 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நண்பர் சொன்னார், உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மாட்டு டாக்டர் இருக்கார் தெரியுமாடா என்று கேட்டார். ஏனென்றால் நாங்கள் விளையாடுகிற இடம் ஒன்றாகவும் இலக்கியம் படிக்கிற இடம் வேறாகவும் இருந்தது. நாங்கள் இலக்கியம் படிக்க போன இடத்தில் அங்க இருந்து அவர் சொன்னார், உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மாட்டு டாக்டர் இருக்கார் தெரியுமாடா என்னார். தெரியும், எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அப்படின்னு. அவர் எழுதின கதை குமுதத்துல வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். அவர் எழுத்தாளர் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய வியப்பாக இருந்தது. பிறகு அவரது எழுத்துக்களை வாசிக்க படிக்க நான் ஆரம்பித்தேன். அவரோடு நாங்கள் நெருக்கமாக பழக ஆரம்பித்தோம். நான் இன்றைக்கு சொல்கிறேன், வெறுமனே மாடுகளின் புணர்ச்சியை பார்ப்பதற்கு வந்த 10 பருவத்து பையன்களின் கிளர்ச்சியை அடக்கி அதை அறிவியல் பூர்வமாக உணர்த்திய ஒரு மாட்டு டாக்டராக இருந்த ஜெயந்தன் தான் தன் படைப்பிலும் மனித வாழ்க்கையில் பாலியலின் ஊடு பாவுகளை நேர்த்தியாக எழுதும் மாபெரும் கலைஞனாக நான் பின்னாளில் கண்டுகொண்டேன். தமிழில் அவர் தொட்ட இடம் போல வேற யாரும் தொட்டது கிடையாது. நான் நிறைய பேச வேண்டும் என்கிற விருப்பத்தில் வந்தேன். எனக்கு தெரியும், எனக்கு சங்கீதம் தெரியாவிட்டாலும் இங்கீதம் தெரியும், இன்னும் நாடகம் வேறு இருக்கிறது. அவரோடு எனக்கு சில நினைவுகள் இருக்கிறது. அவைகளை நான் நிச்சயம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். பிறகு நாங்கள் அவரை படிக்க ஆரம்பித்தோம். துப்பாக்கி நாயக்கர் என்ற ஒரு கதை குமுதத்தில் வந்தது.
அந்த காலத்தில் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட கதை. அந்த கதையின் கதாபாத்திரமாக அவர் உள்ளிருந்து வைத்துக் கொண்டது இருஞ்சியூர் கோபாலகிருஷ்ண நாயுடுவை. அது ரொம்ப நாளைக்கு பிறகு சொன்னார் அவர் இடத்தில். ஜெயந்தன் கதைகளின் தனி சிறப்பு என்று நான் இந்த அரங்கில் சொல்ல விரும்புவதில்லை, ஒட்டுமொத்த இலக்கிய உலகத்திற்கும் சொல்கிறேன். ஜெயந்தன் படைப்புகளில் புனைவு என்பது இல்லவே இல்லை. மாறாக அசலான வாழ்க்கையை தான் ஒரு எழுத்தாளன் என்று காட்டிக்கொள்வதற்கான சொற்களையோ வாக்கியங்களையோ பின்னுவதையோ எந்த முஸ்தீபையும் எடுத்துக்கொள்ளாமல் தான் பார்த்த வாழ்க்கையை, பார்த்த வாழ்க்கைக்குள் இருக்கிற அர்த்தத்தை, பார்த்த வாழ்க்கைக்குள் இருக்கிற அனர்த்தத்தை, அதன் இழிவை, அதன் சாபத்தை, அதன் வரத்தை அப்படியே காட்சிப்படுத்துகிற ஆற்றலுடைய எழுத்து தமிழில் ஒருவருக்கு உண்டென்றால் அது ஜெயந்தனுக்கு உண்டு. நல்ல ரசனையான தேர்ந்த, வாசிக்கும் போது ஒரு தவம் போல வாசிக்கிற ஒரு வாசகனால் ஜெயந்தன் கதையை படிக்கிற போதே அந்த புத்தகத்திலேயே அதை காட்சியாக பார்க்க முடியும் என்பது ஜெயந்தன் எழுத்தின் தனிச்சிறப்பு. எல்லா கதைகளையும் பார்க்க முடியும். ஒரு சேரியில் மாமியாரும் மருமகளும் தலைமையை பிடித்துக் கொண்டு சண்டை போடுகிற காட்சியை நீங்கள் எழுதியதை படிக்கிற போது அது காட்சியாக பிரியும். ஆனால் உங்களுக்கு சேரி தெரிந்திருக்க வேண்டும், சேரி வாழ் மக்கள் பற்றி தெரிந்திருக்க வேண்டும். வாழ்க்கையை தெரிந்த ஒரு மனிதனுக்கு ஜெயந்தன் புத்தகம் ஒரு காட்சி போல, சித்திரம் போல வரையும். அவர் ஒரு நாடகக்காரராக இருந்தது தற்செயலான விஷயமே அல்ல. ஒரு நாடகக்காரராக இருந்தது என்பது இப்படி எழுதுகிற ஒரு மனிதனால் நாடகக்காரனாகத்தான் இருக்க முடியும். நெருக்கமாக பழகிய ஒரு நாளில் என்னை அவர் கேட்டார், இன்னைக்கு என்ன பண்றீங்க என்று கேட்டார். ஏன் சார்? சார் தான் கூப்பிடுவோம். ஏன் சார் அப்படின்னு. இன்னைக்கு ஒரு நாடக ஒத்திகை இருக்கு, வர்றியா என்று கேட்டார். வர்ற சார் அப்படின்ட்டு. நாங்கள் குடியிருந்த வீட்டிலிருந்து நாடக ஒத்திகை நடக்கிற இடம், நான் வந்து மதுரையில முடிச்சாலை. நாடக ஒத்திகை நடக்கும் ரயில்வே ஸ்டேஷன், ஏறக்குறைய 4 கிலோமீட்டர் தூரம். அவர் ஒரு இருசக்கர வாகனத்தில் ஏறி போய்விட்டார். அவர் நண்பர் ஒருத்தர் சிவானந்தம்னு ஒரு சிடிஓ, அவருடைய நிறத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஃபேரா இருப்பார். ஆமா, இவர் நல்ல கருப்பா இருப்பார், அவர் நல்ல சிவப்பா இருப்பாரு. அவர் பெரிய மீசி வச்சிருப்பார், அவர் மீசியே இல்லாம இருப்பாரு. அவர் 2 பேரும் அப்படி எதிரெதிராக இருப்பாங்க, நெருக்கிய நண்பர்களா இருப்பாங்க. எப்போ 2 பேரும் ஒன்னா உட்காந்து பேசியிருப்பாங்க. ஒரு 2 வீலர்ல கூட்டிட்டு போயிட்டாரு, நாங்க சைக்கிள்ல போனோம். ஆமா, நாடகத்திற்கான ஒத்திகை நடந்த இடத்தில் நான் நாடகத்தோடு சம்பந்தம் உடையவன் அல்ல, நான் நடிகன் இல்லை, நாடகக்காரன் இல்லை. ஒரு கூப்பிட்டார் என்பதற்காக போனேன். ஒரு சின்ன அரங்கில் நிறைய நாடக கலைஞர்கள் அமர்ந்திருந்தார்கள். தான் அடுத்து அரங்கேற்றவிருந்த ஒரு நாடகத்திற்கான ஒரு காட்சிக்கான ஒத்திகையை ஜெயந்தன் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்தார். அந்த அரங்கின் ஒரு வடக்கு மூலையில் கையையும் கால்களையும் முடக்கி கொண்டு மாட்டு டாக்டர் என்ன செய்கிறார் என்று நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். ஒரு 2-3 காட்சிகளுக்கு பிறகு 4வதாக ஒரு காட்சி வந்தது. அந்த காட்சியை விளக்குவதற்காக எழுந்து வந்து நின்று ஜெயந்தன் சார் சொன்னார், அவர் அதிகமாக பதட்டமாக பேசவே மாட்டார். அவர் பேசும் முறையே அவர் பேச பேச நீங்கள் எழுதி கொள்ளலாம் போல இருக்கும். சொற்களை தேர்ந்து பேசுவார். தேவையற்ற ஒரு சொல் கூட பேசிவிட மாட்டார். ஒரு கண்ணை முடிக்குவார், ஒரு லேசா உதடுகளை நாக்கால் ஈரப்படுத்திக் கொள்வார். ஒரு பாப்பார், பெரிய மிஸ் வச்சிருப்பார். ஒரு பொண்ணு அப்படின்னாரு, எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு அவளுக்கு ரொம்ப விருப்பமான ஒருத்தனை பார்க்கிறா, குனிஞ்சுக்குவார். பார்த்த மாத்திரத்துல அவர் அப்படி திரும்ப நிற்குவார், அப்படிதான் செய்வார். ஆமா, நான் சரியா செய்யறதா இல்லைன்னு சீராளம் தான் சொல்லணும். ஒரு பொண்ணு அவனுக்கு பிடிச்சமான ஒருத்தனை பார்க்கிறா. பார்த்த மாத்திரத்துல